உன்னை எத்தனை வாட்டி சொன்னேன்னா படின்னு எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்டியா? கஷ்டப்பட்டு வீட்டில் படிக்க வைக்கிறாங்க, நான் டியூஷனில் போய் படிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இந்த சண்டையை பார்க்குற முன்னாடி இந்த சண்டைக்கு காரணம் நான் அதை பார்ப்போம். குட் மார்னிங் தம்பி. இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா? இந்த 30 நாளாக உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நீ எதுவும் படிக்கலை. அடுத்த 30 நாள் உனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. இந்த லீவில் உனக்கு டியூஷன் வைக்கிறேன், நீ படித்து நல்ல மார்க் எடுக்கணும். அடுத்த ஸ்டாண்டர்ட் 5th போக போறியா? அதில் நல்ல மார்க் எடுக்கணும், ஓகேவா? இந்த லீவில் உனக்கு பேசிக்ஸ் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதனால் இப்போது சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், 1+1 என்னன்னு இப்போ கேட்போம், ஓகேவா? 20 நிமிஷம். சரி, ஓகே. 1+1 என்னது? 1+2? +2 சார். 1+3? +3 சார். நீ அப்படி சொல்லிட்டே போ. +4 +5 அப்படி சொல்லிட்டே போ. அப்படிதான் சார் வரும். இப்படி தான் வருமா? நீங்க புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நாள் கற்றுக் கொடுத்து என்ன தான் கற்றுக்கிட்டே தெரியல. 1+1 2, 1+3 4, 1+4 5. இது கூட தெரியாமல் இருக்க இந்த 30 நாள். அடுத்த 30 நாள் உனக்கு சொல்லித்தரேன், நீ கற்றுக்கணும், ஓகேவா? ஓகே, நம்ம பேசிக்ஸ்லாம் கற்றுக்கலாம். புக் எடு. என்ன புக் சார்? என்ன புக்கா? இவ்வளோ நாள் என்ன புக்கு நீ? இப்போது நான் அந்த எக்ஸாம் உனக்கு முடிஞ்சிச்சு, ஓகேவா? நீ நம்ம பேசிக்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். அதனால் ரஃப் நோட்டை பெண்ணு மட்டும் எடு, அதை வச்சு நான் சொல்லித்தரேன் உனக்கு. என்னடா டிவி கொடியில் எடுக்கிற? ரஃப் நோட் இல்லையா? இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லு. உண்மையை சொன்னால் விட்டுருவேன், இல்லை மாட்டிப்ப. என்னது? எக்ஸாம் இப்போ தானே முடிஞ்சிச்சு, அடுத்த ரஃப் நோட் தானே எடுத்துகிட்டு வரணும். பேசிக்ஸ் தானே கற்றுக்க போகிறோம். இது கூட தெரியாமல் இருக்க? புக்கு மட்டும் எடுத்து வந்திருக்க. இன்றைக்கி டியூஷன் வச்சது அப்போ வேஸ்ட்டாக போச்சு போல் உனக்கு. சரி இரு, உங்கள் அண்ணன் இப்போ வருவானா? உங்கள் அண்ணனுக்கு ஒரு கால் பண்ணிட்டு சொல்கிறேன், நான் வர சொல்கிறேன். போ, வீட்டுக்கு போ. ஆனால் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக நீ எடுத்து வந்திருக்கணும் எல்லாமே, ஓகே? திருத்தவே முடியாது. ஹலோ சஞ்சய், டியூஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். அவன் ஒரு ரெஃப் நோட் கூட எடுத்துகிட்டு வரல. இப்போ லீவுனால நான் அவனை இப்போ விட்டுடுறேன், நீங்கள் சீக்கிரமாக அவனை கூப்பிட்டு போயிடுங்க. ஓகே, சரி, ஓகே. உங்கள் அண்ணனும் இப்படி தானா? ஏதாச்சும் படிப்பானா எப்படி? சொல்லு, உங்கள் அண்ணன் வர வர கேட்போம். எங்கள் அண்ணனுக்கு நான் யூடியூப் சேனல் மட்டும் போடுறதில்ல, சாப்பாடு பொருளும் செய்வோம். எங்கள் அண்ணன் ஃபுட்டு மட்டும் செய்ய மாட்டான், டிராயிங்கும் பண்ணுவான். எங்கள் அண்ணன் டிராயிங் மட்டும் பண்ண மாட்டான், கதையும் பண்ணுவான். அவன் இப்போ டிடெக்டிவ்னு ஒரு பேரில் கதையும் எழுதிட்டு இருக்கிறான். அண்ணன் வந்துட்டான் சார். வணக்கம் சார், என் தம்பி கூப்பிட்டு விளாட வந்துட்டேன் சார். நீ கிளம்பு, உங்கள் அண்ணங்கிட்ட கொஞ்சம் பேசணும். இது மட்டும் நல்லா ஸ்பீடாக செய்ய, படிக்க சொன்னால் படிக்காத. டேய் 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 நான் உரிச்சி போகிறேன். தம்பி பாத்தியா உன்னோட தம்பியோட இதை? படிக்கவே மாட்டான், ஓடி போயிட்டான் பாரு. ஃபன்னா சார், அவன் இப்படி தான் சார். வீட்லேயும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் சார், அவன் இதே மாதிரி தான் பண்ணுறான், அவன் அடங்கவே மாட்டான். நீங்கள் அந்த 30 நாள் டியூஷன் எடுத்து அப்படி பண்ணுறீங்க சார், ஆனாலும் அவன் அப்படி படிக்கவே மாட்டான் சார். அவன் டியூஷன் எக்ஸாம் அன்றைக்கி கூட அவன் படிக்கவே இல்லை சார். நான் ஒரு பிளான் பண்ணுறேன் சார்,
இந்த 30 நாளில் வந்து அவனுக்கு நான் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறேன் சார். அவனுக்கு தெரியாது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுத்து அடுத்த நாள் மே 1க்கு வந்து நான் இங்கே வரேன். வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் சார். ஓகேவா சார்? எதுவோ சொல்கிற தம்பி. ஓகே, நீ பண்ணு. இந்த 30 நாள் நீ அவனை டியூஷன் சேர்ந்துருக்க, ஆனால் இதுவரை எதுவுமே படிக்கலை. இந்த லீவ் 30 நாளில் நீ என்ன தான் பண்ணுற பார்ப்போம். அடுத்த 30 நாள் முடிஞ்ச உடனே 1ஆம் தேதி கரெக்டாக இங்கே வா. ஓகேவா? அப்போ உன் தம்பி எப்படி தான் இருக்கான்னு பார்ப்போம். சரி, ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன். அவனை படிக்க வைக்கிறேன். அவன் படித்த உடனே அவனை மே 1 கரெக்டாக நாங்கள் கொண்டு வந்துடுறேன். சரி, ஓகே சார். நான் கிளம்புறேன் சார். என் தம்பி கீழே போயிட்டான். நான் போயிட்டு வரேன் சார். அடுத்த 30 நாள் நம்ம பார்ப்போம் சார். போயிட்டு வரேன். அப்போவே உங்ககிட்ட சொன்னேன்னா படி நீ படிக்காமல் அப்படி பண்ணிட்ட. டே சஞ்சய், இந்த 30 நாளில் உனக்கு நான் சொல்லித்தருவேன்ட்டு உங்கள் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீ செய்கிற, படிக்கிற. ஓகேவா? படிக்கணும். நீ வர முடியாதுடா. நீ வரலனா நான் வர வைப்பேன்டா. இப்போ சொல்கிறேன். நாளையிலேருந்து உன் கவுண்டிங் ஸ்டார்ட். நாளையிலேருந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீ அதை கரெக்டாக பண்ணுவேன். The next day. வைப்போம். காலகட்டத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தள்ளுறது. ஆனால் இது ஒரு வாரமாக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தள்ளுறாங்க. என்னதான் தெரியல. எப்பா வெளியே பலாண்டா போட்டாங்க. படிக்க சொன்னா டிவி பார்த்து உக்காந்துருக்கியா? டைம் என்ன ஆகுது உனக்கு தெரியுமா? காலையில் 11 மணி ஆகுது. மரியாதை ஏஞ்சி படிச்சுக்கோ. சார் படிக்க சொன்னாரு. ஏஞ்சி போய் பள்ளி தெரியும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி அண்ணன் கட்சி கிடையாம இருக்கிறாங்க. 10 வயசுக்காக படி ட்ரெஸ் எடுப்போம். எப்படியோ பல்ல தேய்ச்சிட்டேன். இப்போ புக் எடு, ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு. டீ குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. மதியானம் டீ குடிக்கிறேன். அதுவும் சின்சான் பார்த்து ரொம்ப சிரிக்காதடா. புக் எடுறா. புக் எடுத்து கொஞ்ச நேரம் படி. டேய், புக் எடுத்து படிடா. சொன்னதை கேளுடா. படிக்க வைக்காம அது பிளான் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் படிக்கிறான். கரண்ட் போச்சு. அப்புறம் கரண்ட் போச்சுன்னா அவங்களுக்கு ஹாப்பி. படிக்கவே முடியாது. கரண்ட் போச்சு படிக்க முடியாது சொல்லலாம். எப்படியோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன தம்பி, கரண்ட் ஆஃப் பண்ண போல் படிக்காமல் இருக்கிறதுக்கு? கரண்ட் வந்துடுச்சு, இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கியா? நீ அங்கே ஆஃப் பண்ணுறது நான் அப்போவே பார்த்தேன் தெரியுமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்க ஆரம்பி. புக் எடு. ஓகேவா? நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க சஞ்சு. ஓவராக பண்ணிகிட்ருக்க. இதான் உனக்கு கடைசி. இன்னைக்கு கலாய்க்கிறல. இதெல்லாம் காமிச்சு தரேன் உனக்கு. இனி ஒரு நாள் என்ன 2 நாள் தானே உன்னை படிக்க வைப்பேன். டேய், உனக்கு பெட்டு மேலே படிக்க தான் தெரியல, ஒரு டேலண்ட்டும் இல்லை.
சரி பெட்டு மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஒரு இது தெரியாது உனக்கு, சென்ஸ் இல்லை? ஆ எனக்கு இருக்கு காய்ஸ். என் தம்பி இப்படி தான், எவ்வளோ சொன்னாலும் படிக்கவே மாட்டான். இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா, என்னையே ரொம்ப கலாச்சி தீக்கிறான். இந்த மாதிரி இருக்கான். நான் என்ன பண்ணுவேன் பாருங்கள், முயற்சி விடாமல் படிக்க வைப்பேன். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சாரி சார், உங்ககிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன். அவன் படிக்கவே மாட்டான். ஆனாலும் முயற்சி விடாமல் நான் அவனை படிக்க வைப்பேன் சார். படிக்க வைக்கிறேன். படிக்க மட்டும் வைக்க மாட்டேன் சார். என்கிட்ட இருக்கிற டேலண்ட் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். அவன் சொல்லியிருப்பான், அதுவும் சேர்த்து அவனை படிக்க வைக்கிறேன் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஓகே சார், வச்சிரு. டிவி பார்த்து போடும்டா, இப்போயாச்சும் படிடா. உன் சார் ஃபோன் பண்ணி கேட்டார்றா. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ சொல்லியிருக்கேன் நீ படிக்க வைக்கிறேன்ட்டு. படி ப்ளீஸ். உனக்கு என்கிட்ட இருக்கிற ட்ராயிங் பண்ண சொல்லித்தரேன், சமையல் செய்ய சொல்லித்தரேன். சீக்கிரமாக கற்றுப்ப நீ. நான் சொல்கிறேன்ல, வா. சரி போயிட்டு போ. இன்றைக்கி ஒரு நாள் விட்டுறேன், நாளையிலேருந்து படிச்சிரு. ஓகேவா? The next day. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே. மாதிரி ஆட்டி போடுறோம். இந்த துணியை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிடலாம். அப்போதான் இப்படி பிஞ்சிடலாம். அப்புறம் இப்படி எடுத்து கையில் எடுத்துட்டு இப்படி மடக்கிட்டு ஜுரம் வர மாதிரி ஆக்டிங் பண்ண வேண்டியதுதான். இப்படி தள்ள வச்சுட்டு அம்மா ஜுரம் வருது. என்னாச்சுடா? ஜுரம் வருதுடா. ஜுரம் அடிக்குதா? ஜுரம் அடிக்குதா? கல்லு. ஆமாம், உனக்கு துணி போட யாரும் எனக்கு கொடுத்தா? நானும் அம்மாவும் வெளியே தானே போயிட்டு கடைக்கு தானே போயிட்டு வந்தோம். யார் துணி வச்சா? நீ வச்சுக்கிட்டியா? நீ வச்சுக்கிட்டியா? சரி ஓகே, அப்போ நான் டிவி ஆஃப் பண்ணுறேன். போயிடுச்சா? போகலையா? என்ன போகல? இப்போ போயிடுச்சுன்னு சொன்னேன். சும்மா ஆஃப் பண்ணுறேன். நடிக்கிறது தானே? இன்னைக்கு படிப்பை இப்படியே ஓட்டலாம்னு நினைக்கிறதா தானே? போ பொழைச்சி போ. இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு சான்ஸ் தரேன். போ பொழைச்சி போ. எப்படியே பொழைச்சி போ. நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? கடைக்கு போயிட்டாமா? One, two, three. ये मंजे बलून है, ये सुपर सलून है, ये बॉडी कूलिंग मटन मेलन है, ये ब्यूटी बफून है, ये बॉडी कोलोन है, ये वोना लया लाइफ सुकून है, नैटाना कनविला बारदी, नैटाना योसिकीरा मोना पतिये, मंडेइल पड़ी पोनु येरलडी. அழகுல முன்ன மிஞ்ச ஆளிலடி மிளிக்கி இதாய நெஞ்சக்குடுக்கி சிலிக்கி படிவின முத்த கலக்கி அழகி போராத ரொம்ப விளங்கி சிலிங்கி போராத ரொம்ப விளங்கி லலாலா 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 மனசு ஃபுல்லா மேலதான். யாரு மேலடா? சொல்றா, யாரு மேலடா? சொல்லு. யாரு மேலே உள்ளனா? நான் சும்மா பாட்டு பாடுறேன்னா. சரி ஓகே, இப்போ நான் ஒரு பாட்டு பாட்டா? சே ஃபார் ரெட்டா வட்டி, டி ஃபார் திருப்பி அடி, சோ ஃபார் சொலப்பி அடி, எம் ஃபார் மரண அடி. இப்போ அந்த அடி யாரு கூட போது சொல்லு? நான் நடிக்கிறியா? நீ நடிக்கிறதுல நான் பயப்பட மாட்டேன்டா. ஓடா. இப்போ நான் சொல்கிறேன், நீ படிப்படா. என்னோட டேலண்ட் எல்லாம் நீ கற்றுப்படா. நான் சொல்கிறேன்டா, நான் சொல்கிறேன். நாளைக்கு நீ கண்டிப்பாக கற்றுப்ப. நமக்கே சவாலா?
குழப்பத்துற மாதிரி இருக்கு. யாருக்கே ஒரு மாதிரி சத்து கேட்குது. வாங்க அண்ணா, என்னாச்சுண்ணா? அண்ணா என்னாச்சுண்ணா? காலையிலேருந்து பயங்கரமாக தலை சுற்றுது எனக்கு. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்ணா, நான் போயிட்டு வரேன். அவ்வளோதான், அவனுக்கு தலை சுற்றுது. இனிமேல் நம்ம படிக்கிற வேலையே இல்லை, ஜாலியாக சின்சன் பார்க்க வேண்டியதான், டான்ஸ் போட்டுற வேண்டியதான். எப்படி கண்ணாடி சூப்பரா? தீமா 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 தீமா. என்னது தீமா 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 தீமாவா? இரு நானும் ஆடுறேன். ஆமா, உனக்கு தான் தலை சுற்றுச்சா? நீ எழுந்துச்சா? எனக்கு அப்பா தலை சுற்றல இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு. இல்லை ஆடலாமா டான்ஸை? ஆடலாமா? தீமா 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 தீமா. டான்ஸ் போதும், நான் சும்மா தான் சொன்னேன். வா படிக்க ஆரம்பிக்கலாம். அது படிக்கவா? என்ன சஞ்சய், படிக்க ரெடியா? ஓகே, இன்னைக்கு நீ கரெக்டாக ரைட் பண்ணுறங்க. உனக்கு படிக்க தெரியுது, ஆனால் படிக்க தெரியாத மாதிரி நீ நடிக்கிற. அது இப்போ தான் எனக்கு தெரியுது. சிங்கம். சிங்கம்மா? என்ன தங்கம்மா? சரி ஓகே, அப்போ நான் சொல்லித்தரேன். படி. படிக்கல, டிராயிங் பண்ணு. வா. என்னடா நீங்க வளர்றீங்க? நானே வளர்றேன் உன்னால. நீங்களே இருக்கோம். டோ இப்படி வச்சு இந்த மாதிரி வரையணும், ஓகேவா? உங்களுக்கு வச்சேன்னா பாம்பு மாதிரி வரையணும். இரு, நான் வரையறத மட்டும் நீ பாரு. வரைஞ்சதுக்கு அப்புறம் நாய்க்குட்டி மாதிரி வரையிட்டீங்கண்ணா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுத. பரவாயில்ல, நல்லா எழுதுறியே, பரவாயில்ல. உனக்கு படிக்க தெரியுது சஞ்சய், ஆனால் நீ வந்து தெரியாத மாதிரி நடிக்கிற. சோம்பேறித்தனமாக நினைக்கிற படிக்கிறத. ஏய் சூப்பராக ஆடுறடா, ஏதோ ட்ரை பண்ணுறேன், பரவாயில்ல. எப்படியோ ஒரு வேலை என்னோடய டேலண்ட்டோட எல்லாமே ஒன்று படிக்க வச்சுட்டேன். எப்படியோ 15 நாள் முடிஞ்சிடுச்சு. மே 13 இன்னைக்கு. நாளைக்கு நம்ம மே 1 சாரி நாளைக்கு வந்து ஜூன் 1. நாளைக்கு நம்ம போயிட்டு சாரை பார்க்குறோம், ஓகேவா? ரெடியாக இரு. ரெடி ஆகிட்டியா டியூஷனுக்கு? ரெடி ஆகிட்டுண்ணா. போகலாமா? சரி நீங்கள் கிளம்புங்கண்ணா, நான் சைட்டை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறேங்கண்ணா. ஓகே. வணக்கம் சார். என்ன தம்பி, இந்த 30 நாளில் படிச்சே இல்லையா? ஃபுல்லாக படிச்சிட்டேன் சார். என்ன எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அவங்க டேலண்ட்டும் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் 1+1 எனக்கு கேட்டிங்களே, அது இப்போ கேளுங்க சார். ஓகே தம்பி, நான் இப்போ கேட்குறேன். 1+1 என்ன தம்பி? 11 சார். 1+2? 12 சார். 1+3? 13 சார். நீ தான் படிச்சுட்டு உங்கள் அண்ணன் உனக்கு சொல்லி கொடுத்துட்டான் இல்லை? ஆமாம் சார். இந்த 30 நாள் நானும் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். உங்கள் அண்ணங்கிட்ட நான் கொடுத்து அனுப்பினா பாரு. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதான் பெரிய தப்பு. டிராயிங் ஆச்சு பண்ணுவியா? This is a Leo Das sir. எப்படி சார் லியோ தாஸ்? படிக்க தான் தெரியல, இதாச்சும் நல்லா பண்ணுவேன் பார்த்தேன். படம் கேவலமாக இருக்குடா. வா தம்பி, உனக்காக காத்திருந்தேன். உன் தம்பிக்கு இந்த 30 நாள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற சொல்லிட்டு நானே அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன்.
எல்லாம் தப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். 1+1 அவன் 11 சொல்கிறான், 1+2க்கு அவன் 12 சொல்கிறான், 1+3க்கு அவன் 13 சொல்கிறான். இந்த மாதிரி நீ சொல்லி கொடுத்துருக்க இல்லை சார்? நல்லா சொல்லி சார். சாரி சார், அவன் நல்லா தான் சொல்லி கொடுத்தான் சார். நல்லா தான் அவன் பண்ணிகிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா அவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் சார். மன்னிச்சிடுங்க சார். நாளைக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சார். இன்றைக்கி ஒரே ஒரு சான்ஸ் பண்ண கொடுங்க சார். நாளைக்கு அவனுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் சார். நாளைக்கு சொல்லிக் கொடுக்க போறியா அவன் தம்பிக்கு? சரி, நாளைக்கு அவனை கொண்டு வா. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் சான்ஸ். அவனை கொண்டு வந்து அவன் கரெக்டாக சொன்னாதான் நீ ஒரு திறமையான அண்ணன் நான் ஒத்துப்பேன். ஓகேவா? இவனுக்கெல்லாம் ஒரு அண்ணன் ஒரு தம்பி. இதாங்க இந்த சண்டைக்கான காரணம். இப்போ இந்த சண்டையை பார்ப்போமா? முடிஞ்ச ஆடுறா பார்ப்போம். என்ன அடிக்க பார்க்குறியா? அடி வாங்கிட்டு இருப்பேன்னு நினச்சியா நீ? அடிச்சா நீ தாங்கவே மாட்டடா. எனக்கு ஆல்ரெடி பிடிக்கிறியா நீ? சின்ன பையனை பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா அவ்வளோதான் உன் கதை. நினைக்கல உன்னை அடிச்சிருந்தேன்னா அப்போவே நீ விழுந்திருப்ப. வேணாம் சஞ்சய், வேணாம், படிச்சிடு. நாளைக்கு இதே மாதிரி நீ கரெக்டாக போயிட்டு சார்கிட்ட சொல்கிறேன். முடியாதுடா. நான் உனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். நீ எனக்காக ரிவெஞ்ச் இருக்காத. நீ இப்படி பண்ணுறானே சொல்லி கொடுமைப்படுத்தான்னு சொல்லி என் மேலே ரிவெஞ்ச் இருக்காத. உனக்கு தான் அது கஷ்டம்டா. உனக்கு தான் கஷ்டம். அதனால் நாளைக்கு கரெக்டாக படி, கரெக்டாக போய். சாரிண்ணா, நான் புரிஞ்சுக்கவும் போனேன். கஷ்டப்படுறேன்னு தெரியாதுண்ணா. இப்போதான் தெரியுதுண்ணா நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஆச்சு இப்படி புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். நாளைக்கு போயிட்டு கரெக்டாக சார்கிட்ட சொல்லு. ஓகேவா? நம்ம கெத்தாக இருப்போம். ஓகேண்ணா, நான் கரெக்டாக நாளைக்கு சார்கிட்ட சொல்லிடுறேண்ணா. ஓகே, இதுவே போதும்டா. ஓகே. The next day. நீங்கள் டியூஷன் வேறு போனேங்க. சஞ்சய், டியூஷனுக்கு கிளம்பலாமா? நீ ரெடி ஆகிட்டு வா, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. நானும் ரெடி ஆகிடுறதுக்குள்ள. A few moments later. கிளம்பலாமா சஞ்சய்? இல்லை வேணாம், நானே தனியாக போய்க்கிறேன். நீங்கள் போய்க்கோங்கண்ணா. சரி, பத்திரமா போயிட்டு வா. சரிண்ணா, நான் கிளம்புறேண்ணா. ஓ, பாய். வாடா தம்பி, வா. இன்னைக்கு எப்படி படிச்சிருக்க பார்ப்போம். வா. என்ன தம்பி, இன்னைக்கு படிச்சிட்டியா? நேற்று மாதிரி எதுவும் செய்ய மாட்டேல்ல? செய்ய மாட்டேன் சார். நான் கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லு. +1 என்ன அது? 1+2 1+3 4. ஓகே, நேற்று மாதிரி இல்லையே, கரெக்டாக சொல்கிறியே, பரவாயில்லையே. ட்ராயிங் பண்ணியிருக்குல்ல, அதெல்லாம் காட்டு. எப்படி தான் இருக்குது பார்ப்போம். என்னது? எம் சஞ்சய் ட்ராயிங் புக்கா? ஏய், சூப்பராக இருக்கேடா. ஏய், கக்காஷி தானே? இது என்ன எஸ்ஸு? பென்டன். ஓ, ஏய் ரேபிட்டு. ஏய் சிங்கம். அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு மாதிரி வரைஞ்சி காமிச்ச, இப்போ சூப்பராக வரையுதியே. இதானே அந்த பழைய சிங்கம்? பரவாயில்ல சஞ்சய், இதோ நீ சூப்பராக பண்ணியிருக்க. ஓகேவா? சரி, சமையல்லாம் செய்வியே நீ? உங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தானா? ஓகே, குட். வேணாம். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு சின்ன பையனுக்கு அவன் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்கான். அண்ணன் வருவான்ல? சரி, உங்கள் அண்ணன் வரட்டும். நீ சீக்கிரமாக புக்கெல்லாம் எடு. ரீடிங் கேட்கணும் உங்ககிட்ட. அதை எப்படி கரெக்டாக சொல்கிறியே பார்ப்போம். சரி, ஓகே, ரீட் பண்ணு. பரவாயில்லடா, சூப்பராக பண்ணுறீங்க ரீடிங். அப்போ நேற்று தெரியாத மாதிரி நடிச்சியா நீனு?
உங்கள் அண்ணன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. ஆ வணக்கம் சார். வா தம்பி வா வா. இது தெரியாமல் உன்னை தப்பாக சொல்லிவிட்டேன், நான் மன்னிச்சிடு தம்பி. உன் தம்பிக்கு நீ சூப்பராக சொல்லி கொடுத்துருக்க, எல்லாமே சொல்லி கொடுத்துருக்க. ட்ராயிங்கு, படிக்க, ரீடிங்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்க. சமையல் செய்ய தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமா, எல்லாமே சொல்லி கொடுத்துருக்க தம்பி. சூப்பர் 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 தம்பி. ஆமாம் சார், 1 2 3 நாளாக அவனுக்கு கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுத்தேன். அடுத்த நாள் நல்லா சொல்லிக் கொடுத்தேன். நேற்று அவனை சும்மா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணான். இப்போ பரவாயில்ல, இப்போ எல்லாம் கரெக்டாக பண்ணுறான். உன் தம்பிக்கு டியூஷன் தேவையில்ல தம்பி, நீ தான் இருக்கல்ல, இனிமேல் தேவையில்லை. நீயே சொல்லிக் கொடு, அவனை பெரிய ஆளாக்கு. ஆமாம் தம்பி, இன்னைக்கு இருந்து உனக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் இனிமேல் டியூஷன் எடுக்கிறதா இல்லை தம்பி. நான் வெளியூருக்கு போகலான்னு இருக்கேன். வெளியூரில் டீச்சராக ஒரு போஸ்டிங் கிடச்சிருக்கு, அங்கே போகலாம் இருக்கிறேன். அதனால் இன்னையோட உங்கள் டியூஷன் ஏண்டு, ஓகேவா? ஓ, சாராக வேலை கிடச்சிருக்கா? ஓகே சார், நானே அவனை சொல்லிக் கொடுத்து பெரிய ஆளாக்குறேன் சார். உங்களோட ப்ளஸ் இருந்தால் போதும். என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ கேட்கலையா? உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. ஏன் தெரியுமா? நான் 10th தமிழ் புக்கில் தான் பார்த்துருப்பேன், ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை உருவாக்க முடியும்ன்ட்டு. ஓகேவா? ஒரு திறமையான அண்ணன் திறமையான தம்பியை உருவாக்க முடியும்ன்றது இந்த இதில் நீ சொல்லிக் கொடுத்துருக்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் 2 பேரும் நானும் எங்கள் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டேன். அவன் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தான், ஆனால் நான் அதான் கண்டுக்கல. ஆனால் அவன் முன்னாடி இப்போ சொல்கிறேன் பாருங்க சார், அதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தம்பி சாஸ்தா, உன்னோட இதில் வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய ஆளாக வர முடியும் உன்னால். ஓகேவா? உன் திறமையை இன்னும் வளர்த்துக்கிட்டே இரு, பெரிய ஆளாவா. ஓகேவா? எப்போவுமே நம்மளோட ப்ளஸ்ஸு உங்களுக்கு இருக்கும், 2 பேருக்கும். ஓகேவா? 2 பேரும் இப்போது கிளம்பலாம். என்ன செஞ்சு அழுவுற? ஏன் அழுவுற? இல்லை, இவ்வளோ நாள் என் மேலே கோபமாக தானே இருந்தேன், இப்போ சரியாயிடுச்சுல, விடு விடு, அழுவாதடா. ஏன் அழுவுற? அழுவாத, ஏன் அழுவுறடா? கிளம்பு, பாய் பாய் பாய். அழுவாத. நாங்களும் படிப்போம்ல. பாய். இப்போ தான் தம்பி, அன்றைக்கி உன் தம்பி சீக்கிரமாக ஓடி போயிருந்தான், இப்போ தான் அவன் அழுவையிலே கிளம்புறான். ஓகே பாய், நீயும் கிளம்பு. ஓகே சார், நானும் கிளம்புறேன். சரி ஓகே சார், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, நாங்கள் ஜாலியாக கிளம்புறோம். இன்றைக்கி தான் சஞ்சய் நீ கரெக்டாக பண்ணியிருக்க எல்லாமே. ஓகே, இதுக்கு ஒரு டான்ஸ் பண்ணலாமா? ஆடினே இருப்பேன். இந்த மாதிரி திறமையான அண்ணன் இருந்தீங்கன்னா அவங்க தம்பியை சொல்லி கொடுத்து அவங்களும் திறமையில தான் மாற்றணும். ஓகே.